ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி கிங்டம். நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா வினா எழுத்துக்கள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வினா எழுத்துனா என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து விடை, அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின். இந்த மூணை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வினா எழுத்து. ஹெட்டிங்கில் இருக்குது வினா. ஏதாவது ஒரு கொஸ்டினை கேட்குற மாதிரி நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது தான் வந்து வினா எழுத்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து அதோட டெஃபனிஷன் பார்க்க போகிறோம். வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். அதாவது கொஸ்டின் அரேஸ் பண்ணுற மாதிரி நம்ம எழுத்தை ஃப்ரேம் பண்ணால் அதுக்கு வந்து வினா எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். வினா எழுத்துக்கள் வந்து 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். சொல்லோட முதல்ல வரும், இன்னொன்று இறுதியில் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு லெட்ரு வந்து சொல்லோட முதல்ல வரும், லாஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து நெக்ஸ்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். சொல்ல முதல்ல வர்ற வினா எழுத்து என்னன்னு பார்க்க போகிறோம், லெட்ரு. அதே மாதிரி இறுதியில் வர்ற லெட்ரு என்னன்னு பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து வினா எழுத்துக்கள் வந்து எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5. என்னென்ன லெட்ருனா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதுதான் வந்து வினா எழுத்துக்கள். மொத்தம் வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா 5. என்னென்ன லெட்டர்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதுல வந்து எந்தெந்த லெட்டர் சொல்லோட முதல்ல வருது, இறுதியில வருது, அதுக்கப்புறம் முதல்லையும் லாஸ்ட்லயும் வருதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மொழியோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வர இது பார்க்க போறோம். ஏ, யா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எங்கு, யாருக்கு. அதே மாதிரி மொழியோட இறுதியில் வருபவை ஆ, ஓ. எக்ஸாம்பிள் வந்து பேசலாமா. மால வந்து இம்மு பிளஸ் ஆ இருக்கா, தெரியுமோ இம்மு பிளஸ் ஓ இருக்கா, அதான். அதுக்கப்புறம் மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏன்ற ஒரு லெட்டர் மட்டும்தான். ஏன், நீதானே. இந்த நேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏன்ல வந்து சொல்லோட முதல்ல வந்திருக்கு, நீதானே இந்த நேல வந்து சொல்லோட இறுதியில வந்திருக்கு. ரெண்டுக்குமே எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஏ என்னும் வினா எழுத்து. ஏ என்னும் எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவது இல்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. ஏன்ற லெட்டர் வந்து நம்ம வந்து கொஸ்டின் அரைஸ் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று அழுத்தி சொல்லணும்னா அதுக்கு வந்து ஏன்ற லெட்டரை வந்து யூஸ் பண்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவனே செய்தான், நே. அவனே அப்படின்னு சொல்றோமா, அந்த நே அப்படின்னு சொல்லி நேவை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறோமா, அதுதான். அதுக்கப்புறம் சீதையே சிறந்தவள், ஏ. இப்பொழுது ஏக்கு மாற்றாக தான் பயன்படுத்தும் வழக்கமும் இருக்கிறது. ஏக்கு பிறகு தான்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்றாங்களாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவன்தான் முதலில் வருவான், அவன்தான். தான் வருதா, அது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆ என்னும் வினா எழுத்து. நாம் ஏராளமாக கேள்விகளை கேட்க ஆ உதவுகிறது. ஆ வந்து நம்ம நிறைய கொஸ்டின் அரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோமா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீயா, நானா, இன்று பள்ளியா, விடுமுறையா அப்படின்னு சொல்லி கேட்கமா. யா, இந்த யால வந்து ஆன்ற லெட்டர் இருக்கு. அதே மாதிரி நாம், பள்ளியா ஆ அப்படின்னு முடியுதா, விடுமுறையா அப்படின்னு சொல்லி முடியுதா. இதுதான் வந்து வினா எழுத்துக்கள் என்னென்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வினால வந்து எத்தனை டைப் இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வினால வந்து 6 டைப் இருக்கு. அதை ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அகவினா. அகவினா எது, யார், ஏன், என்ன இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. அதாவது இந்த எது, யார், ஏன், என்ன இதுல ஏவ நீக்கிட்டா தூக்கு எந்த மீனிங் இல்லை. அதே மாதிரி யார்ல யாவை நீக்கிட்டா இருக்கு எந்த மீனிங் இல்லை. அதனாலதான் வந்து அகவினால வந்து இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து, அதாவது அது கூட இருந்தே நம்மளுக்கு வந்து பொருளை தர்றதா வந்து அகவினா. ஏன்னா எதுல வந்து ஏவ நீக்கிட்டா தூக்க மீனிங் இல்லை, அந்த ஏ வச்சுதான் எது அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் வருது. அதனாலதான் இந்த ஏன்ற லெட்டர் வந்து அதுக்குள்ள இருந்தே அதுக்கு மீனிங் தருது அப்படின்னு சொல்றாங்க. இதுவே புறவினானா அந்த வினா எழுத்தை நீக்கினாலும் நம்மளுக்கு வந்து மீனிங் தரும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவனா வருவானோ, அவனா செய்தான்.
இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவனா, இந்த நாளை தான் வந்து இன்னு பிளஸ் ஆ இருக்கு, ஆவை நீக்கிட்டா அவன்ற மீனிங் இருக்கா, அப்ப நம்மளுக்கு மீனிங் தருது. அதுல உள்ள வினா எழுத்தை நீக்கினாலும் நம்மளுக்கு மீனிங் கொடுத்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா புறவினா. அகவினானா அதுல உள்ள வினா எழுத்தை நீக்கினா நம்மளுக்கு பொருள் தராது. புறவினானா அதுல உள்ள வினா எழுத்தை நீக்கினாலும் நம்மளுக்கு மீனிங் கொடுத்துச்சுன்னா அதை வந்து நம்ம புறவினா அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இப்பதான் வினாவோட வகை, அது வந்து சும்மா 2 ஜென்ரல் கேட்டகரியா பார்த்தோம். இப்பதான் வினாவோட வகை. வினாவோட வகை வந்து 6 வகைப்படும். என்னென்ன வினானா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இதுதான் வந்து இப்போ ஒவ்வொரு வினாவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அறிவினா, ஹெட்டிங்ல இருக்கு அறிவினா. தனக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், உனக்கு மற்றவங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கறது தான் வந்து அறிவினா. அதுதான் வந்து டெஃபனேஷனா கொடுத்துருக்காங்க. தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மாணவர்கிட்ட வந்து ஆசிரியர் கேட்குறாங்க இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல வந்து ஆசிரியருக்கு ஆன்சர் தெரியும், ஸோ மாணவருக்கு தெரியுமான்னு சொல்லி செக் பண்றாங்க. அதுதான் வந்து அறிவினா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து அறியாவினா. அறியாவினாவை அதுல இருக்கு, தனக்கே ஆன்சர் தெரியாது, அந்த ஆன்சர் தெரியறதுக்காண்டி நம்ம கேட்கிற கொஸ்டினை தான் வந்து அறியாவினா அப்படின்னு சொல்றோம். தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. நம்மளுக்கு தெரியாத ஒரு ஆன்சரை தெரிஞ்சுக்கிறக்காண்டி நம்ம கொஸ்டின் அரைஸ் பண்றதுதான். இப்ப ஆசிரியரிடம் மாணவன் கேட்கிறான் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டார். ஏன்னா மாணவருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிறக்காண்டி ஆசிரியர்கிட்ட கேட்கிறாங்க. அதுதான் வந்து அறியாவினா. நெக்ஸ்ட் வந்து ஐய வினா. டவுட் வருமா, அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு நம்ம கொஸ்டின் அரைஸ் பண்றதுதான் வந்து ஐய வினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. அதாவது டவுட்டை வந்து கிளியர் பண்றதுக்காண்டி நம்ம கொஸ்டின் அரைஸ் பண்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இச்செயலை செய்தது மங்கையா இல்ல மணிமேகலையா, அதாவது இந்த செயலை செஞ்சது மங்கையா இல்லாட்டி மணிமேகலையா அப்படின்னு சொல்லி டவுட்டா கேட்கறாங்க. அங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ, அங்க இருக்கிறது பாம்பா இல்ல கயிறான்னு சொல்லி கேட்கறாங்க, டவுட்டா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து கொழல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. ஏதாவது நம்மளுக்கு திங்ஸ் வேணுமா அதை வந்து கேட்டு வாங்குறக்காண்டி நம்ம கொழல் வினா அதை வந்து யூஸ் பண்றோம். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். அதாவது ஒரு புக் ஷாப்ல போய் ஜெயகாந்தன் புக் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். நம்ம வாங்கிக்கிறக்காண்டி ஒரு கொஸ்டின் அரைஸ் பண்றது வந்து கொழல் வினா. அடுத்து கொடைவினா. கொடைனா எல்லாத்துக்கும் கொடுக்கறது, அதுலயும் மீனிங் இருக்கு. அதாவது பிறருக்கு வந்து ஒரு பொருளை கொடுத்து உதவுத கொடைவினா அப்படின்னு சொல்றாங்க. அது பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளனர், உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா, என்கிட்ட 2 புக் இருக்கு, உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா இவங்க வந்து கொடுக்கறக்காண்டி. அதான் வந்து கொடைவினா. அடுத்து வந்து ஃபைனலா வந்து ஏவல் வினா. ஏவல் வினானா ஒரு வேலையை செய்யறதுக்கு நம்ம அவங்கள வந்து ஆர்டர் போடுறதுதான் ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற்கு பொருட்டு வினவுவது. எக்ஸாம்பிள் வந்து வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவுறாங்க. வீட்டுல தக்காளி இல்ல, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வேலை ஏதாவது சொல்லுதல். அதுக்கப்புறம் மனப்பாட செய்யுளை படித்தாயா, செய்யுளை படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முருகா சாப்பிட்டாயா, இதெல்லாம் எக்ஸாம்பிள். மொத்தம் 6 வினா பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அறிவினானா தனக்கு ஆன்சர் தெரியும், அதை மற்றவங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி செக் பண்றது. நெக்ஸ்ட் அறியாவினானா தனக்கே தெரியாம இருக்க ஆன்சரை தெரிஞ்சுக்கிறக்காண்டி கேட்கறது. அடுத்து தேர்ட் வந்து ஐயவினா, தன்னோட டவுட்டை கிளியர் பண்றதுக்காண்டி கேட்கறது. அடுத்து வந்து ஃபோர்த் வந்து கொழல் வினா, ஒரு பொருளை வந்து வாங்குறக்காண்டி நம்ம கொஸ்டின் அரைஸ் பண்றது. ஃபிஃப்த் வந்து கொடைவினானா ஒரு பொருளை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறக்காண்டி அவங்க கிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்கறது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் வந்து ஏவல் வினானா ஏதாவது ஒரு வேலையை செய்யறக்காண்டி அவங்களுக்கு ஆர்டர் போடுறது வந்து ஏவல் வினா. இதுதான் வந்து வினா. நெக்ஸ்ட் வந்து விடையோட எத்தனை டைப் இருக்குன்னு பார்க்க போறோம். சுட்டு விடை, மறை விடை, சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை,
என்று விடை 8 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். என்னென்ன விடைனா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்லி 7 வகைப்படும். இதுல 3 வகை வந்து நேரடியா நம்மளுக்கு இருக்கிறனால அதை வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இருக்க 5 வந்து குறிப்பா இருக்கிறனால அதை வந்து நம்ம குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப சுட்டு விடையை எவ்வாறு அழைக்கலாம் அப்படி கூட கேட்கலாம். அப்ப அதை வந்து நேரடி விடை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். வந்து ஒவ்வொன்றா பார்க்க போறோம். சுட்டு விடைனா என்ன, மறைவிடைனா என்ன, நேர்விடைனா என்ன, ஏவல் விடைனா என்ன, வினா எதிர் வினாதல் விடைனா என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சுட்டு விடை. சுட்டு விடைனா உன்னை வந்து சுட்டி காட்டுறக்காண்டி நம்ம சொல்ற விடையை தான் வந்து சுட்டு விடை அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கடை தெரு எங்க இருக்கு, கடை எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து அதுக்கு ஆன்சர் என்ன சொல்றோம்னா வலப்பக்கத்துல உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது அப்படின்னு சொல்லி வலப்பக்கம் சொல்லி சுற்றி சொல்கிறாங்களோ அதுதான் வந்து நம்ம சுட்டு விடை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மறை விடைனா நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறது தான் வந்து மறைவிடை, அதாவது மறுத்து கூறும் விடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன சொல்லுவோம், போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து மறைவிடை. அடுத்து தேர்ட் வந்து நேர்விடை. நேர்விடைனா உடன்பட்டு கூறும் விடை. அதாவது கடைக்கு போவாயா அப்படின்னு சொல்லி டைரக்டா கேட்டாங்கன்னா அதுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி உடன்பட்டு கூறுறோம். அதனால இதை வந்து நேர்விடை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல், அதாவது அவங்க கிட்ட பணிஞ்சு போய் ஆன்சர் பண்றது, போவேன்னு சொல்லி சொல்றது. ஓகேவா. அடுத்து ஏவல் விடை. ஏவல் விடைனா நம்மளுக்கு தெரியும், ஏதாவது ஒண்ணு வந்து அவங்களுக்கு வந்து செய்ய சொல்றது. ஆனா இந்த இடத்துல வந்து மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. எக்ஸாம்பிள் வந்து இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது, அதாவது இந்த வேலையை செய்யா அப்படின்னு கேட்டா நீயே செய்யின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து நம்ம திருப்பி செய்ய சொல்றதுதான் வந்து ஏவல். அவங்கள வந்து நம்ம வந்து வேலை ஏவுறோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது, அதாவது ஒரு வினாக்கு எதிராக இன்னொரு வினாவிற்கு விடைய வந்து நம்ம இன்னொரு வினாவை வச்சு கேட்கறதா வந்து வினா எதிர் வினாதல் விடை. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது, அதாவது டைரக்டா சொல்லாம நான் எப்படி வராம இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா சொல்றாங்க. அதையே ஒரு கொஸ்டின் மாதிரி அவங்க ஆன்சரா சொல்றாங்க. அதுதான் வந்து வினா எதிர் வினாதல் விடை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உற்றது உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல், அதாவது ஒரு வினாவிற்கு நம்ம ஆன்சர் என்ன சொல்றோம்னா ஏற்கனவே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் வந்து உற்றது உரைத்தல் விடை. எக்ஸாம்பிள் வந்து நீ விளையாடவில்லையா அப்படின்ற கேள்விக்கு வந்து கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது, அதாவது அந்த நேரத்துல வந்து எனக்கு கால் வலிக்காதனால என்ன விளையாட முடியல அப்படின்னு சொல்லி நமக்கு நடந்ததை சொல்றது வந்து உற்றது உரைத்தல் விடை. உருவது கூறல் விடைனா இனிமேல் நடக்க போறத சொல்றதுதான் வந்து உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்றோம். வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். எக்ஸாம்பிள் வந்து நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது, அதாவது இனிமேல் நடக்கும் கால் வலிக்கும்னு சொல்லி நினைச்சு அவன் விளையாடாம இருக்கான் அப்படின்னு சொல்றதான் வந்து உருவது கூறல் விடை. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இனமொழி விடை. இனமொழி விடைனா வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல், அதாவது அதுக்கு இணையா மற்றொன்றை வந்து நம்ம வந்து விடையா சொல்றதா வந்து இனமொழி விடை. உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்ற கேள்விக்கு வந்து கட்டுரை எழுத தெரியும் சொல்லி அதுக்கு இனமா சொல்றாங்களா, அதான் வந்து இனமொழி விடை. ஃபர்ஸ்ட் வந்து விடை வந்து 8 வகைப்படும். சுட்டு விடைனா உன்னை வந்து சுட்டி காட்டி நம்ம விடைய ஆன்சர் பண்றது, மறை விடைனா நம்ம மறுத்து பேசுறது, நேர் விடைனா டைரக்டா அவங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்றது, ஏவல் விடைனா
நீ இதை செய்யின்னு சொல்லி அவங்க சொல்லும் போதுல நீயே செய்ய அப்படின்னு சொல்லி அவங்கள ஏவுறது வந்து ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடைனா ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்குரிய ஆன்சருக்கு வந்து இன்னொரு கொஸ்டினா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இது பண்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஊருக்கு போவேனா அப்படின்னு கேட்டா நான் உன் கூட வராம இருப்பேனா அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் உற்றது உரைத்தல் விடைனா ஒரு விடைக்கு வந்து ஏற்கனவே நடந்ததை வந்து கூறுதல். அதுக்கப்புறம் உருவது கூறல் விடைனா இனிமேல் நடக்க போகும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து விடைய ஆன்சர் பண்றது. இனமொழி விடைனா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம், அதுக்கு ஆன்சரா அதுக்கு இனமான ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்றதுதான் வந்து இனமொழி விடை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்வு செய்க. நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? இதுதான் வந்து கரெக்ட். யார் டேஸ் தெரியுமா, யார் அவர் தெரியுமா அப்படின்னு தானே போடுவோம். யார் யாது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். உன் டேஸ் எங்கே அமைந்துள்ளது, உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது, எங்கே அமைந்துள்ளது, என்ன அமைந்துள்ளதுன்னு நம்ம எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் பத்தியில் உள்ள வினா சொற்களை எடுத்து எழுதுக. இந்த பத்தியில என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்து எழுதணும். மெயினா வந்து கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இடத்துல இருக்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். செழியன் துணிக்கடைக்கு சென்றான். விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத்த ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது என்று வினவினான். யாருக்கு ஆடை வேண்டும், உனக்கா பெரியவர்களுக்கா என்று கேட்டார் விற்பனையாளர். ஏன் அப்படி கேட்கிறீர்கள், சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ என்று வினவினான். நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே, அதோ அந்த பகுதியில் இருக்கிறது என்றான் விற்பனையாளர். இந்த பத்தியில என்னென்ன வினாச்சொற்கள் இருக்குன்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்கு, எங்கு இருக்கு அப்படின்றது அது ஒரு வினாச்சொல். அதாவது ஏ யா ஆ ஓ இ இந்த 5 லெட்டர்ல முடியறதா, இந்த 5 லெட்டர்ல ஸ்டார்ட் பண்றதா வந்து வினாச்சொல். ஃபர்ஸ்ட் வந்து எங்கு, ஏ ஸ்டார்ட் ஆயிருக்கா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஏன், அதுக்கப்புறம் யாருக்கு ஆடை வேண்டும், ஆடை தானே, நேல ஏன்ற லெட்டர் இருக்கும். இல்லையோ ஓன்ற லெட்டர் வந்து இறுதியில முடிஞ்சிருக்கும். இதுதான் இது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பொருத்தமான வினாச்சொற்களை எழுதுக. என் வினாவுக்கு விடை டேஸ் அப்படின்னு கேட்டா என் வினாவுக்கு ஆன்சர் என்னன்னு தானே கேட்போம். அப்ப ஆன்சர் வந்து என்ன. சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் டேஸ். யார் யாரெல்லாம் சுற்றுலாவுக்கு நேம் கொடுத்திருக்கீங்கன்னு தானே கேட்போம். அதனாலதான் சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யார். உனக்கு பிடித்த பொருள் டேஸ். உனக்கு பிடித்த பொருள் எது, எதுன்னு தானே கேட்போம். உனக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே கேட்போம். எது பிடிச்சிருக்கு, அதுதான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா வினானா என்ன பார்த்தோம். வினால வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா 5 எழுத்து இருக்கு. 5 எழுத்து இருக்கு. ஏ யா ஆ ஓ ஏ யா ஆ ஓ ஏ இந்த 5 எழுத்து இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வினாவோட வகை பார்த்தோம். நெக்ஸ்ட் விடைனா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு நியூ டாபிக்கோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.